அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் பழனிவேல். இந்த எப்போ பார்த்தாலும் அந்த நம்ம மதத்தை இழுத்து நம்ம மதத்தை கொச்சைப்படுத்தலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இசைவாணின்னு ஒரு அம்மா பேசியிருக்காங்க. அவங்க கிறித்துவ மதத்தை சேர்ந்தவர்கள். கிறித்துவ மதத்தில் எவ்வளவோ உயர்ந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. கிறித்துவ மதம் என்பதே அன்பு போதிக்கிறது தான். அவங்க இன்னொருத்தரை கேவலப்படுத்தவோ, அந்த மதத்தை உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் இன்னொரு மதத்தை அவங்க கேவலப்படுத்த மாட்டாங்க. இன்னொருத்தரை மனசு புண்படுறாமல் நடந்துக்க மாட்டாங்க. கிறிஸ்துவம் என்பதே அன்பு தான். இயேசுநாதர் ஒரு கண்ணத்தை காட்டினால் மறு கண்ணத்தை காட்டு. தன்னை கொலை செய்வார்கள் என்று தெரிந்தும் தன் சீடர்களுக்கு சொன்னால் இயேசுநாதர் இன்னும் சில நாட்களிலே நான் ஒருவரால் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறைய இருக்கிறேன்னார். அவரே மன்னிச்சார். எப்படி காட்டி கொடுத்தவரையும் 25 பைசாக 30 பைசாக காட்டி கொடுத்தவரையும் மன்னித்தார். அதுதான் இயேசுகிறார். அந்த வழியில் வந்தவர்கள் உண்மையாக இந்த மாதிரிலாம் பாட்டு பாடினா ஐயப்பா நான் வரேன், ஏன் வரக்கூடாது தான் சன்னியாசம் வாங்கிட்டேன். சன்னியாசனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சன்னியாசனா முதல்ல என்னன்னு புரிஞ்சுங்க. எந்த காலத்தை கொண்டும் பெண்ணை எடுத்து பார்க்க மாட்டேன்னுட்டா தங்கையாக தாயாக நினைப்பேன்னு சொன்னார் சுவாமி ஐயப்ப சுவாமி. அந்த குழந்தை சரங்குத்தின்னு ஒரு அம்மா அவரை திருமணம் பண்ணிட்டாவே வருவாங்க. யாராவது ஒருத்தர் கோயிலுக்கு கன்னிசாமி வரலன்னா திரும்பி இப்போ கன்னிசாமி யாரும் வரலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார் சுவாமி. வருவாங்கன்னு தெரியும். அது அந்த அம்மா வருஷம் வருவாங்க. பல கோடி பேர் வராங்க. பார்த்துட்டு அழுதுனே போயிடுவாங்க. சன்னியாசி அவர் உக்ரமாக உட்காந்துட்டு இருக்கார். புலிகள் காடுகள் நடுவில் இருக்கார் அவர் ஐயப்ப சுவாமி. 1962 இதே பிரச்சனை பண்ணீங்க. அன்றைக்கி 4000 பேர் தான் கோயிலுக்கு போனாங்க மலைக்கு. இன்றைக்கி 20 கோடி பேர் போகிறாங்க. மக்களை இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் அழிக்கலாம்னு நினச்சி எதானா தூண்டி விட்டாலே எங்கள் மதம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஐயப்பா சாமிக்கு ஏன் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கினா இந்தியா விட்டுடுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 13,68,400 கோயில் இருக்குது. 13,68,400 கோயில் இருக்குது. அதில் சோழர் கட்டந்து தனி, சேரர் கட்டந்து தனி, பாண்டியர்கள் கட்டந்து தனி, பல்லவர்கள் கட்டந்து தனி. அது விட்டுடுங்க. இவ்வளோ கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு மொத்தத்தையும் நீங்கள் போங்க, எல்லாரும் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கணும்னா நான் என்கிட்ட சொல்லுங்கள், என் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அலோவ் பண்ண சொல்கிறேன். 13 லட்சத்தி சில்லற கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் போய் நீங்கள் இந்து மதத்தை வளங்க. நாங்கள் வானான்னு சொல்ல சிலுவை போட்டுட்டு ஐயப்ப சாமியை பற்றி தவறாக படாதீங்க. நாங்கள் எல்லா மதத்தையும் ஒன்றா நினைக்கிறோம். எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு அது தெரியலை. எங்கள் மதத்தை அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அனுஷ்டானம் இருக்குது. அவர் தனியாக அங்கே போயிட்டு உட்காந்துன்னு இருக்கார். காடு எல்லாம் கடந்து இப்போ 48 கிலோமீட்டர் நடக்கணும். பெரிய பாதையெல்லாம். சின்ன பாதைனா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டரு நடக்கணும். 48 மைல் நடக்கணும். பெரிய பாதைனா கிட்டத்தட்ட அது எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்துங்க. அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசியாக பகவான் எல்லாவற்றையும் விட்டு பகவானுடைய கண்ணாளுக்கு தேவர்களுக்கெல்லாம் கண்ணு பார்த்து தான் பிறப்பாங்க. ஹரிஹரன் 2 பேரும் ஒருத்தர் எம்பெருமான் சிவபெருமானும் நாராயணருக்கும் கண்ணால் பார்த்து பிறந்த குழந்தை அந்த குழந்தை. அது எப்படி 2 பேருக்கு ஆணுக்கு பிறந்தா எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குது. இயேசுநாதர் எப்படி பிறந்தாருன்னு தெரியும். எல்லாமே மக்களை எல்லா கடவுளையும் நாங்கள் மதிக்கிறோம். எல்லா கடவுளுக்கும் நாங்கள் கடவுளை பார்க்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அன்பானவர் இயேசுநாதர். அவர் வழியில் இந்த மாதிரி கொச்சைப்படுத்திட்டு நாங்கள் யார் கோயிலுக்கு வரக்கூடாது, உங்களை யாரும் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. 13 லட்சம் கோயிலுக்கு போங்க, போய் பெறலுங்க, நல்லா குளிச்சுட்டு அங்க பிரதட்சணை வருங்க. அப்பயா கொஞ்சம் அறிவு வருமானு பார்ப்போம். அவங்க வேலையை அவங்க பாருங்கள். எங்கள் வேலைக்கு வராதிங்க. எங்கள் மதத்தை பற்றி வளர்த்து எங்கள் மனைவி எப்படி இருக்கணும், என் குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். என் மனைவியையும் என் குழந்தைகளையும் பற்றி பேசுறது உங்களுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்படி இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலே வாங்க. அந்த மென்சஸ் நின்றுட்டா கோயிலுக்கு வரலாம். ஐயப்ப சுவாமி பெண்கள் ருதுவாகிறதுக்கு முன்னாடி வரலாம். பெண்களுக்கும் வரலாம். ருது நின்ன பிறகு 55 வயசு 60 வயசு கடவுளுக்கு சமமாக தாய்மை எடுத்து எல்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க. தெய்வத்துக்கு சமமானவர்கள் தாய். அப்போ அந்த அம்மாவை போயிட்டு ஐயப்ப சுவாமியை பார்க்கலாம், அந்த குழந்தையை பார்க்கலாம், குழந்தை ரூபத்தில் இருக்கிற ஐயப்ப சுவாமியை பார்க்கலாம். அதனால் நீங்கள் எங்கள் மதத்தை நீங்கள் கொச்சைப்பட வேண்டியது. எங்கள் மதம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உலகத்திலே மிகப்பெரிய மதம் நம்ம மதம் தான். துபாயில் தோண்டி பார்த்தா ஈஸ்வரன் வரார். அங்கே தோண்டி பார்த்தா எகிப்தில் ஈஸ்வரன் இருக்கார். நந்தி நிற்கிறார், நந்தி பகவான் நிற்கிறார். அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். தேவையில்லாத
நீங்கள் இப்போ இந்த யூடியூப்லேயும் இதுலேயும் அதுலேயும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு எங்ககிட்ட வராதிங்க. அதை எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க வேலையை அவங்க பாருங்கள், அவங்க மதத்தை அவங்க பாருங்கள். இன்னொரு மதத்தை புண்படுத்தாதீங்க. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாஹோ சஹஸ்ரம் பிரமாண்யகம் சுவாமியே சரணமையப்போ. விப்ரபூஜ்யம் விஷ்ணுவர்த்தம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சிப்ரப்பிரதானர்தம் சாஸ்தாரம் பிரமாண்யகம் சுவாமியே சரணமையப்போ. லோகவீர மகாபூஜ்யம் சர்வரட்சபூஷணம் பார்வதி பிரமானந்தம் சாஸ்தாரம் பிரமாண்யகம் சுவாமியே. இந்த பாடலெல்லாம் பாடுங்க. நீங்கள் முதல்ல இதெல்லாம் கற்றுங்க. புரியுதா இல்லை? உங்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம். திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து பொறுத்துரட்சி காத்திர வேண்டுமாம். ஓம் ஸ்ரீ பொன்னுமாய் 18ஆம் திருப்படி மேல் வாழும் எல்லா வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி அடையாளம் அடக்கியாலும் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் அறிஞர்கோவன் சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்போ. சாமி சரணம். வணக்கம்.